உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான கைதின்னா அது இவன் தான். இவனை நார்மலா அடக்கிறதுக்கு கண்டிப்பா 4 பேர் தேவை. ஒரு நாள் ஜெயிலர் அவனை சங்கிலி கட்டுகள்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. ஆனா அதுக்கான காரணமே வேற. அந்த ஜெயிலுக்கு புதுசா வந்திருக்கிற மார்டின்ங்கிற ஒரு திமிரு பிடிச்ச கைதியை முடிஞ்சா கிரவுண்ட்ல நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணட்டும்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அவனை ஃபாலோ பண்ணி அந்த கைதி கிரவுண்டுக்கு வர்றான். உள்ள வந்ததும் எல்லாரையும் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அந்த ஜெயில இருக்கிற 2 பயங்கரமான கைதிகளோட சங்கிலிகளும் அவுத்து விடப்படுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து மார்டினை ஃபேஸ் பண்ணணும்னு அந்த ஜெயிலர் அவனுக்கு முன்னாடி 2 பலமான கைதிகள் இருந்தாலும் மார்டின் கொஞ்சம் கூட பயப்படல. அவன் நேரா அந்த 2 கைதிகளையும் நோக்கி நடந்து போறான். இதை பார்த்து சுத்தி இருந்த எல்லா கைதிகளும் பயங்கரமா கைதட்டி அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. அப்போ திடீர்னு அட்ட டைம்ல 2 ஸ்ட்ராங்கான பஞ்ச் மார்டின் மேல விழுது. ஒன்னு அந்த கருப்பா இருந்தவன் பஞ்ச் பண்ணிருப்பான், இன்னொன்னு அந்த ஒயிட்டா இருந்தவன் பஞ்ச் பண்ணிருப்பான். மார்டின் அப்படியே ஆகாயத்துல பறந்து போய் அங்க இருந்த ஒரு பழைய டயர் மேல போய் விழுறான். ஆனா விழுந்த ஸ்பீட்லயே மறுபடியும் எழுந்து நிற்கிறான். அடுத்த செகண்டே அவங்கள அட்டாக் பண்றதுக்காக ஸ்பீடா போறான். ஆனா அந்த 2 பவுன்சர் பாடி கைதிகளும் அவனை அப்படியே அலைக்க தூக்கி கீழே அடிச்சிடுறாங்க. அப்போ நடந்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேர் பஞ்ச் பண்றத மார்டின் எப்படியோ பிடிச்சிடுறான். ஆனா அதையும் மீறி அவங்க 2 பேரும் அவனை அப்படியே அங்க இருந்த ஒரு கம்பி வலையில தூக்கி வீசிடுறாங்க. மார்டின் இப்போ அவங்களை விருப்பேத்தி முடிஞ்சா என்னோட தலையில அடிங்கடான்னு சொல்றான். உடனே ஒருத்தன் கோபத்துல அங்க வந்து அவனோட தலையிலேயே குத்துறான். அப்போ ஒரு பிளாக் கைதி அவனை ஒரு பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது சடனா அவன் நகண்டு போனதால பின்னாடி இருந்த எல்லா கைதிகளும் தூரமா போய் விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மார்டினோட மரண அடி தாக்குதல் தொடங்குது. திடீர்னு அவன் மின்னல் ஸ்பீட்ல பறந்து வந்து ஒருத்தனை ஓங்கி உதைக்கிறான். அடுத்த செகண்டே விடாம பஞ்ச் பண்ணி அவங்கள பதற வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி தரையில படுக்க வைக்கிறான். ஆனா அந்த 2 பவுன்சர் பாடி கைதிகளும் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்கறதா இல்ல. விழுந்த அடியில முணங்கிக்கிட்டே மெல்ல மார்டினை நோக்கி முன்னேறி வர்றாங்க.